தமிழகத்திற்கு தேவையான நிதியை கேட்டு பெறுவோம் என்று டெல்லி சென்றுள்ள தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். அமைச்சர் வேலுமணியிடம் நமது செய்தியாளர் அரவிந்த் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இன்று அவர் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் மத்திய அமைச்சர்களை சந்திக்க இருக்கிறார். இது குறித்து அவரிடமே கேட்போம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு ஒரு சில மத்திய அமைச்சர்களை சந்திக்க இருக்கிறீங்க. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்த்து தமிழக அரசு தரப்பில் எந்தெந்த உரிய அமைச்சகத்திடம் எந்தெந்த கோரிக்கைகளை தமிழக அரசு வைக்க இருக்குது? இன்றைக்கு மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக இன்றைக்கு சென்னை மற்றும் மற்ற நகரங்களிலே அதற்கும் இன்றைக்கு KfW ஜெர்மன் வங்கி போன்ற வங்கிகளிலிருந்து வேகமாக அந்த நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம். அதே போல் பல கூட்டு குடிநீர் திட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை வலியுறுத்தியுள்ளோம். அதே போல் நமக்கு வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியையும், அதே போல் வர்தா புயல் போன்ற பாதிப்பு, அதே போல் வறட்சிக்காக தர வேண்டிய நிதியெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமரிடமும் கொடுத்துள்ளார்கள். அது சம்பந்தமாக எந்தெந்த துறை அமைச்சரிடம் வருகிறதோ அந்த துறை அமைச்சர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அமைச்சராக எங்களுடைய துறை அமைச்சர்களையும் கூட்டிக் கொண்டு போய் இன்றைக்கு சந்திக்குள்ளார்கள். 14ஆம் தேதிக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அதிமுக அதுக்கு தயாரா இருக்கா? இப்ப நடந்த ஒரு சில சலசலப்புனால இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அதுக்கு அதாவது இது தேர்தல் ஆணையத்துக்கும் நீதிமன்றத்துக்குள்ள பிரச்சனை. அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் தயாராக தான் இருந்தோம். நன்றி. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேலுமணியை பொறுத்தவரை தற்போது இந்த வறட்சி தொடர்பாக உரிய அமைச்சர்களிடமிருந்து தமிழகத்துக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நிதியை கேட்டு பெறுவார் எனவும், அதே போல நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு தற்போதுள்ள இந்த சலசலப்புகளால் எந்தவித பின்னடைவும் இல்லை என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்துள்ளார். தந்தி செய்திகளுக்காக புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பூபேந்திரோடன் அரவிந்த்.